ஹலோ, சாரி, ராங் நம்பர். அன்புள்ள வாசு, அன்பில்ல அம்மா என்று நீ வெறுத்து ஒதுக்கும் மாலத்தை எழுதி கொள்வது. அம்மா தான் பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுத்து திருத்துவா. ஆனா ஒரு அம்மாக்கு நல்லதை சொல்லி கொடுத்து திருத்தின பிள்ளை நீதான் வாசு. பணம்தான் உலகம்னு அதை தேடி ஓடின்னு இருந்தேன். ஆனா அன்புதான் உலகம்னு எனக்கு புரிய வச்சது நீதான். ஒரு அம்மா தம் பிள்ளைகிட்ட இருந்து கேட்க கூடாத வார்த்தைகளை எல்லாம் நான் உன்கிட்ட இருந்து கேட்டுட்டேன். அதுக்காக நீ வெக்கப்படுறதாவும் வேதனைப்படுறதாவும் சொன்ன அந்த நிமிஷம்தான் நான் பூசின்ற கிராசிங்கும் எனக்கு புரிஞ்சது வாசு. உங்க அப்பாக்கு நான் செஞ்ச துரோகம் என்ன அணுவா சுட்டு போசிக்கின்னு இருக்கு. நீ ரங்கநாதனோட புள்ள இல்லைங்கிற உண்மை உனக்கு தெரிஞ்சப்போ எவ்வளவு துடிச்சிருப்ப. நீ என்ன கேட்ட கேள்விகள், பேசின பேச்சு எல்லாமே என் அன்னைக்கே சாகடிச்சிடுது. இதுக்கு பிறகு உன் முகத்துல முழிக்க நான் விரும்பல. எனக்கு ஒரு நல்ல கணவரையும் நல்ல பிள்ளையையும் ஆண்டவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. என்ன மன்னிச்சிடு. இனிமே நீ என்ன பார்க்க முடியாது. தற்கொலை செஞ்சு போனோன்னு நினைக்காத. அவ்வளவு கோழ இல்லைன்னா அடுத்த ஜென்மத்திலையும் நீ எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும். நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணுங்கிறது தான் என் கடைசி ஆசை. என் பாவங்களை கழுவிக்க கோயில் கோயிலா போக போறேன். எனக்கு விதிச்சிருக்கிற ஆயுள் முடிகிற வரைக்கும் என்னை தேட வேண்டாம் வாசு.
நமஸ்காரம். ஹலோ, அப்படியா? ஓகே. மாமா, என்ன மாமா நான் கூப்பிட்டு இருக்கேன்? நான் கூப்பிடுறது உங்க காதுல வேலையா? அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருக்கே? நமஸ்காரம் அண்ணி. சீ, என் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். அவரோட பால்ய சிநேகிதராச்சேன்னு உனக்கு எவ்வளவு பாசமும் பரிவும் காட்டினேன். என் வாழ்க்கையே பாழாக்கிட்டியே. அவரைதான் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிட்டியே. இப்ப எதுக்காக இங்க வந்த? இன்னும் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போறதுக்கு இந்த ஆத்துல எதுவும் இல்ல. போயிடு, என் கண்ணு முன்னாடி நிக்காத. மைதிலி, இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. ரங்கநாதனை கடத்தி வச்ச குத்தத்துக்காக இவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். சொல்றேன், போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. மணி, அவசரப்படாம நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மணி. மணி மணி மைதிலி, என்ன மன்னிச்சிருமா? மைதிலி, கோவிந்த மேல எந்த தப்பும் கிடையாது. எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான்மா. என் குடிவரிதான் நம்ம குடியை கெடுத்ததே தவிர கோவிந்தனோ அவன் தங்கையோ கெடுக்கல. உனக்கு நான் பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு நானே தான் காரணம் மைதிலி. உன்னால வந்து நின்னு உன்கிட்ட மன்னிச்சிருன்னு கேட்க எனக்கு எந்த யோகதியும் கிடையாதுன்னு நன்னா தெரியும் மைதிலி. ஒரு புழுவை விட கீழ்த்தரமா உன்கிட்ட நான் நடந்துட்டு இருக்கேன். ரெடியா இரு, ஈவினிங் சீக்கிரமா வந்து உன்னை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு போனவன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் திரும்பி வந்திருக்கேன். நீ மன்னிச்சாலும் இந்த பாவத்துக்கு எனக்கு விமோசனமே கிடைக்காதுன்னு நன்னா தெரியும் மைதிலி.
பண்ணி ரங்கம் மேல எந்த தப்பு கிடையாது. என்னுடைய பணத்தாசை, என் தங்கையோட பணத்தாசை, ஒரு வசதியான வாழ்க்கை வாழணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும்னு எனக்கு என் தங்கைக்கு வெறி. அந்த வசதியான வாழ்க்கை கிடைக்க ரங்கநாதனை நானும் என் தங்கையும் பயன்படுத்தினோம். உங்களை அதுக்கு பலிகடாகிட்டோம் பண்ணி. ரங்கம் மேல எந்த தப்பு கிடையாது. என்ன மன்னிச்சிருங்க. நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதாலும் அதை எனக்கு கொடுங்க. நான் அதை முழு மனசோட ஏத்துக்கிறேன் மண்ணி. என்ன மண்ணி, என் வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? நான் சொல்றதெல்லாம் சத்தியம். ரங்க கிட்ட கையெழுத்து வாங்கிண்டு அவன் உங்களை பார்க்க வந்தா தற்கொலை பண்ணிப்பேன்னு என் தங்க மிரட்டான். அந்த மிரட்டலுக்கு பயந்துதா ரங்க உங்களை பார்க்க வரல, எங்களோட இருந்துட்டான். அவன் எங்களோட இருந்தானே தவிர ஒரு நிமிஷம் கூட அவன் நிம்மதியா இருக்கிற மண்ணி. உங்களை பத்தியும் குழந்தைய பத்தியும் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் துடியா துடிச்சான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் உங்களை பார்க்காம இருக்கிறத பாவம்னு அவன் மனசுல பட்டு குற்ற உணர்ச்சியில உங்களை தேடி அலைய ஆரம்பிச்சான். அப்பதான் நான் உங்களையும் கண்ணனையும் பார்த்தேன். நீங்க சென்னையில இருக்கிறதையும் கண்ணன் தான் உங்க புள்ளன்றதையும் நான் தெரிஞ்சுட்டேன். ஆனா அப்பவும் இந்த பாவி ரங்கா கிட்ட உண்மையை சொல்லல. எங்க ரங்க உங்களை பார்த்துட்டான்னா என் வசதி வாய்ப்பெல்லாம் பறி போயிடுமோ, ரங்க சொத்து என் கைக்கு கிடைக்காம போயிடுமோன்னு பயந்து இந்த உண்மையும் மறைச்சிட்ட பண்ணி. டே பாவி, சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு இவாளை இவ்வளோ தூரம் பிரித்து வச்சுட்டியே, அந்த பாவத்தை கூட ஒரு விதத்தில் மன்னிச்சிடலான்டா. ஆனால் கோகுல் சாஃப்ட்வேர் எம்டி ரங்கநாதன் தான் மைதிலியோட ஆத்துக்காரர் ரங்கநாதங்கிற விஷயம் மைதிலிக்கு தெரிய வரும்போது அவரை கடத்தி கொண்டு போய் எங்கேயோ வச்சுட்டியே. ஐயோ, உன்னை எப்போ நான் மன்னிக்க முடியும்? இல்லைங்கண்ணா. இல்லை மாமா, இல்லை. என்ன கோவிந்தன் கிடத்தல, என்னை கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தது முத்துங்கிற ஒருத்தன். கோவிந்தனுக்கு இந்த கடத்தலுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்ப என்னை காப்பாத்தி அழைச்சிட்டு வந்ததே கோவிந்தன் தான். அவன் தான் பண்ண தப்பையெல்லாம் உணர்ந்து திருந்திட்டான். தப்பு செஞ்சவன் திருந்திட்டா அவளை மன்னிக்கிறதா மனித குணம்னு சொல்லுவா. கோவிந்தனை மன்னிச்சிடலாம். ஏன்னா அவன் பண்ணது மன்னிக்க கூடிய தப்பு தான். ஆனா மைதிலிக்கு நான் பண்ண துரோகத்துக்கு, நம்பிக்கை மோசடிக்கு எனக்கு இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிப்பு கிடைக்காது. மைதிலி என்ன தெய்வமாவே நினைச்சு வழிபட்டா. ஆனா நான் அவகிட்ட புருஷனா மட்டும் இல்லை, ஒரு மனுஷனா கூட நடந்துக்கல. ஒரு பாவ காரியத்தை பண்ணிட்டு அவ முகத்துல முழிக்கிற அருகதைய கூட நான் இழந்துட்டேன். இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்கிறப்போ குற்ற உணர்ச்சியில நான் கூனி குறுகி போயிட்டேன். ஏத்தி வச்ச கற்பூரம் கரைஞ்சு காணாம போற மாதிரி இத்தனை வருஷமும் கரைஞ்சு காணாம போயிடுத்தேன். இத்தனை வருஷம் நீ அனுபவிச்சது தனிமையும் வேதனையும் தான். அத்தனை வருஷ சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எனக்கு திருப்பி கொடுன்னு நீ கேட்டா அதை கொடுக்க என்னால முடியுமா? கண்டிப்பா முடியாது. இதுல இருந்தே நான் மைதிலியோட வாழ்ற தகுதியை இழந்துட்டேன்.